வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 பொது தமிழ் சிலபஸில் பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோண்டும் இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம பாரதிதாசன் அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே நேற்று வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, பாரதியார் அப்படிங்கிறது கவர் பண்ணிட்டோம் நியூ புக்கில். ஓகேவா? ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் பார்க்குறோம். ஸோ பாரதியார் அப்படின்னா எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருந்தாலுமே எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்க்குறோம். இந்த வீடியோவில் பாரதிதாசன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பாரதிதாசன் பற்றி நமக்கு பள்ளி புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்த்தலாம். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், புதிய புத்தகத்தை மட்டும் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். பழைய புத்தகம் நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். 6th 7th 9th 11th ஸோ அந்த 4 ஸ்டாண்டர்ட்லுமே நியூ புக்கில் உங்களுக்கு பாரதிதாசன் லெசன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 6th ஸ்டாண்டர்டில் இயல் 1 இன்பத்தமிழ் அப்படிங்கிறதுல பேஜ் நம்பர் 15, 7th ஸ்டாண்டர்ட் யூனிட் 2 டேர்ம் 2ல் இன்பத்தமிழ் கல்வி அழகு 2 அதாவது இயல் 2ல் இன்பத்தமிழ் கல்வி அப்படிங்கிறதுல பேஜ் நம்பர் 18, 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இயல் 5ல் குடும்ப விளக்கு அப்படிங்கிற லெசன் கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் 21. அண்ட் பாரதிதாசன் 11th ஸ்டாண்டர்டில் புரட்சி கவி அப்படிங்கிறது அழகு 8 இயல் 8ல் பேஜ் நம்பர் வந்து 24 உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அடுத்ததான் நமக்கு ஓல்டு புக்கில் 10th and 8th ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருப்பாங்க 2 லெசன் வந்து. ஓகேவா? 10th வந்து பேஜ் நம்பர் வந்து 39 அண்ட் தென் 2வது லெசனாக கொடுத்துருக்காங்க. 8th வந்து பேஜ் நம்பர் 45, டேர்ம் 2ல் யூனிட் 3 கொடுத்துருக்காங்க. ஓல்டு புக்கு நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ நியூ புக் வந்து பார்க்கலாம். இந்த பாடல் வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியக்கூடிய பாடல் தான். ஓகேவா? தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் அப்படிங்கிற பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க பாரதிதாசன். ஸோ இதில் வந்து நீங்கள் 2 முதல்ல திரும்ப படிச்சுக்கோங்க. என்னென்ன பெயர் சொல்லியிருக்காருன்னு ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? இளமைக்கு பால், புலவருக்கு வேல், உயர்வுக்கு வான், அசதிக்கு தேன், அறிவுக்கு தோல், கவிதைக்கு வாழ். இது வந்து உங்களுக்கு தெரியணும். பொறுத்துக்க டைப்பில் நமக்கு வந்து கேட்பாங்க. ஓகேவா? புக் பேக்லேயும் இட்ஸ் ஆல்சோ இருக்குது. ஓகேவா? சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க. நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு அப்படின்னா வளர்ச்சி. ஓகேவா? விளைவுனா வளர்ச்சி, சமூகம் அப்படின்னா மக்கள் குழு, அசதி அப்படின்னா சோர்வு. ஓகேவா? ஸோ ஈஸியான பாடல் தான், 6ஆம் வகுப்பு புத்தகம் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? ஸோ பாடலோட பொருள் நமக்கு புரிகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு இது நீங்கள் ஒரு தடவை சும்மா வேணால் படிச்சுக்கோங்க. ஓகேவா? புத்தகம் எல்லாருமே வச்சுருப்பீங்க. தயவுசெய்து பிடிஎஃப்ல யாருமே தமிழை பொறுத்த வரைக்கும் படிக்காதீங்க, புத்தகத்தை வாங்கி படிங்க. பாரதிதாசரோட இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா சுப்புரத்தினம். ஓகேவா? சுப்புரத்தினம் பாரதியாரோட கவிதைகள் மேலே கொண்ட பற்றின் காரணமாக தான் தன்னுடைய பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றியிருப்பார். பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. ஓகேவா? இந்த விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, இந்த விஷயங்கள் எல்லாமே கருத்துக்கள், அந்த கருத்துக்கள் எல்லாமே ஒரு பாடல்களில் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? அந்த கருத்துக்கள் எல்லாமே பாடு பொருளாக அப்படின்னா அந்த உட்கருத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார், பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இடம்பெற்றிருக்கு. இதெல்லாம் கூட கொஸ்டினாக கேட்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் தமிழ் எனும் தலைப்பின் கீழே இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். நிறைய முறை கேட்டிருக்கிறாங்க. இந்த பாடலையும் வந்து நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? காசியானந்தனோட பாடல் நிறைய முறை நீங்கள் படிச்சிருப்பீங்க. 6ஆம் வகுப்பு புத்தகம் தாங்கிறதுனால நிறைய முறை திரும்ப ஒரு பாடலை, ஒரு இயலை திரும்ப படிங்க. 6லேருந்து 10 வரைக்கும் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பும் இப்போ ரொம்ப முக்கியம். அதிலிருந்தும் கேள்விகள் வந்து கொஷின் பேப்பரில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? தமிழே உயிரே வணக்கம் இந்த பாடலையுமே வந்து நீங்கள் இதை வாசிச்சுக்கோங்க. ஓகேவா? ஏற்ற தாழ்வற்ற என்ன அமையணும் அப்படின்னா சமூகம் அமைய வேண்டும் அப்படிங்கிறது. நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும். ஓகேவா? அடுத்ததாக நிலவு கூட்டல் என்று நம்ம எப்படி சேர்த்து எழுதுவோம் அப்படின்னா நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் எப்படி எழுதுவோம் அப்படின்னா தமிழெங்கள். ஓகேவா? அமுதென்று எப்படி பிரித்து எழுதுவோம் அப்படின்னா அமுது கூட்டல் என்று. செம்பயிர் பிரித்து எழுதணும் அப்படின்னா செம்மை ப்ளஸ் பயிர். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்ததாக பொறுத்து வந்து கொடுத்துருக்காங்க. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். ஓகேவா? புலவருக்கு வேல் அப்படிங்கிறது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்பத்தமிழ் கல்விங்கிற நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும்.
காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும் ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார் அப்படிங்கிறது. ஓகேவா? சோலை குளிர்தரு தென்றல் வரும், பசும் தோகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும், வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே இன்னலிலே தமிழ் நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார் அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாகி என் ஆவியில் வந்து கலந்ததுவே இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் அப்படிங்கிறது பாரதிதாசன் அவர்களுடைய பாடல் பகுதிகளாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. 1க்கு 2-3 தடவை படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாடல் வரிகளை யார் எழுதுனாங்கங்கிறது கொஸ்டின் பேப்பரில் கேட்டாங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஓகேவா? ஸோ பாரதிதாசன் வந்து கவிதை எழுதுறதுக்கு ஒரு பேப்பரை எடுக்கிறாராம். ஸோ பேப்பர் அவர் எடுக்கும் பொழுது என்னை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வானம் சொல்லுதான், நீரோடையும் தாமரை மலர்களும் என்னை ஓவியமாக தீட்டுங்களேன், எங்களை ஓவியமாக தீட்டுங்களேன் அப்படின்னு சொல்லுதான். காடும் வயல்களும் கருநிற மேகமும் கண்களை கவர்ந்து அவர் எழுதக்கூடிய அந்த கவிதையில் நம்மளும் இடம்பெற மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுதான். ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர். மயில்களை போல இருக்கக்கூடிய பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர். ஓகேவா? சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது, பசுமையான தோகையை உடைய மயில் வந்தது, அன்னம் வந்தது, மாணிக்கம் போல் ஒளி வீசிய மேற்கு திசையில் மாலை நேரத்தில் மறையக்கூடிய சூரியனும் வந்துதான். வேலேந்திய வீரர்கள் மலை போல இருக்கக்கூடிய எங்களுடைய தோள்கள் இருக்கு இல்லையா, அந்த தோள்களை பற்றி எழுதுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் பெரும் திரளாக கவிதையாக எழுதும்படி அவர்கிட்ட கேட்டுக்கிச்சான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறாங்க, அந்த காட்சி தான் என் மனசில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் கலந்து விட்டது. இந்த துன்பம் நீங்க அனைவருமே என்ன பண்ணணும் அப்படின்னா இன்பத் தமிழ் கல்வி கற்றவர்கள் அப்படிங்கிற நிலை ஏற்படணும். ஸோ அந்த நிலை வந்துச்சு அப்படின்னா தான் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கிடும், வீரம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு, தூய்மை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இது பாடலோட பொருள் ஈஸியான ஒரு பாடல் தான், பட் நிறைய கருத்துக்கள் இருக்கக்கூடிய பாடல். நூல்வெளியில் பார்த்தோம் அப்படின்னா பாரதிதாசனை பற்றி கொடுத்துருக்குறாங்க. பாடலை படிச்சுட்டு புரியல அப்படின்னா ஒரு பாடலோட பொருளை படிச்சுக்கோங்க. இங்கே நமக்கு சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க. எத்தனைக்கும் அப்படின்னா முயலும் அப்படின்னு அர்த்தம். முக்கியமாக முயற்சி செய்கின்ற முயலும் அப்படிங்கிறது வெறுப்புனா மலை, கழனி அப்படின்னா வயல், நிகர்னா சமம், பருதி அப்படின்னா கதிரவன், அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு கார்முகில் மழை மேகம், துயின்று இருந்தார்னா உறங்கி இருந்தார் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம். அன்னதோர் அப்படிங்கிறது அப்படி ஒரு, ஸோ இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கிறதா நான் நோட் பண்ணிக்கோங்க. வெறுப்பு மலையெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். கழனி வயல்லாம் இம்பார்ட்டன்டானது, ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? கவிஞர், இதழாளர், தமிழ் ஆசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் தான் பாரதிதாசன். ஓகேவா? ஸோ அவருடைய கவிதை, கட்டுரை, நாடகம் இது எல்லாமே இவர் எழுதுவாராம். ஸோ பாண்டியன் பரிசு இதெல்லாம் கொஷின் பேப்பரில் நிறைய முறை கேட்டிருக்காங்க. அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் இதெல்லாமே ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடக நூலுக்கு 1969 சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது வாங்கியிருப்பார். ஓகேவா? ஸோ அதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறாங்க. பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் பேரு அப்படிங்கிற தலைப்பில் இருந்தால் இந்த பாடல் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் எதை சொல்கிறாரு, மயிலை சொல்கிறாரு. பின் வருவனவற்றில் மலையை குறிக்கும் சொல் எது அப்படின்னா வெறுப்பு. ஓகேவா? கழனி அப்படின்னா நமக்கு வயல், கழனினா வயல். காடுக்கு நிறைய சொற்கள் இருக்குது. சோலை அப்படின்னு சொல்லுவாங்க. புவி அப்படிங்கிறதுக்கும் நிறைய சொற்கள் இருக்குது. ஏடெடுத்தேன் அப்படிங்கிறது ஏடு ப்ளஸ் எடுத்தேன். துயின்றிருந்தார் அப்படிங்கிறது துயின்று ப்ளஸ் இருந்தார். என்றுரைக்கும் அப்படிங்கிறது என்றுரைக்கும், ஆப்ஷன் இ. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கழனி வயல், நிகர் சமம், பருதி கதிரவன், முகில்னா மேகம். ஓகேவா? அடுத்ததான் குடும்ப விளக்கு அப்படிங்கிறது 9th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். ஸோ 9th ஸ்டாண்டர்ட். ஸோ அதில் இருக்கக்கூடிய பாடலை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு லைன் இருக்கு இல்லையா, இதுவே உங்களுக்கு 2022 கொஷின் பேப்பரில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கேட்டிருந்தாங்க. ஓகேவா? கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. ஸோ இதை கொடுத்துட்டு இது எந்த இதில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதனால் பாடல் வரிகளை நல்லா படிச்சுக்கோங்க.
ஓகேவா. இதில் வந்து நிறைய பாடல் கொடுத்துருப்பாங்க. அதில் முதல் பாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை, கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே, நல்லறிவுடைய மக்கள் விளைவது நவிலவோ நான் அப்படிங்கிற பாட்டு ஃபஸ்ட்டு பாட்டு. ஸோ இதோட மீனிங் பார்த்திங்க அப்படின்னா, கலர் நிலம் அப்படிங்கிறது பண்படாத நிலம், நவிலல் அப்படின்னா சொல்லல் அப்படிங்கிறது. ஸோ இதோட மீனிங் வந்து நம்ம புக்கில் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், கல்வி அறிவு இல்லாத பெண்கள் பண்படாத நிலத்தை போன்றவர்கள். அந்த நிலத்தில் புல் முதலான தேவையில்லாத செடிகள் தான் விளையலாம், நல்ல பயிர் பயன் தரக்கூடியது விளையாது. அது போல தான் கல்வி அறிவு இல்லாத பெண்கள் வாயிலாக அறிவை இருக்கக்கூடிய அறிவுடைய மக்கள் வந்து உருவாக மாட்டாங்க, அறிவை உடைய மக்கள் உருவாக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. கல்வியை கற்ற பெண்கள் பண்பட்ட நன்சை நிலத்தினை போன்றவர்கள், அவர்கள் மூலம் சிறந்த அறிவுடைய மக்கள் உருவாகின்றனர் என்பதை நான் சொல்லவும் வேண்டுமோ அப்படின்னு சொல்கிறார். அதாவது நவிலவோ நான் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, நவிலல் அப்படின்னா சொல்லல், நான் சொல்லவும் வேண்டுமோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்த பாட்டு பார்க்கலாம். வானூர்தி செலுத்தல் வைய மாக்கடல் முழுது மலத்தல் ஆன எச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே, இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ. ஸோ நம்ம பழைய புத்தகத்தில் ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க, அது இந்த பாடல் வரிகளை படிக்கும் போதே உங்களுக்கு புரியும். ஓகேவா. ஸோ அதை நான் சொல்கிறேன் என்னென்னு. ஸோ ரெண்டாவது பாட்டும் உங்களுக்கு ஈஸியாக புரியக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. பாடல் வரிகளை படிக்கும் பொழுதே வானூர்தியை செலுத்துறது, உலகையும் கடலையும் அளக்கிறது போன்ற எந்த செயலாக இருந்தாலுமே ஆண் பெண் ஈக்குவல் தான், ரெண்டு பேருக்குமே அந்த செயல் வந்து பொதுவானது தான். ஸோ இப்போ இருக்கக்கூடிய உலகமானது ஆண்களுடைய கட்டுப்பாட்டில் நலிந்து போனதால் தான் பெண்களுக்கு விடுதலை அப்படிங்கிறது பறிபோனது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா. பழைய புத்தகத்தில் வந்து பாரதிதாசன் பற்றி என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு பெரியாருடைய கருத்துக்களை கவிதை வடிவில் கொடுத்தது அப்படின்னு யாருன்னு கேட்பாங்க, பாரதிதாசன் தான். ஸோ அதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு பெரியார் ஞாபகமும் வரும் இல்லையா. ஸோ இந்நாளில் பெண்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர் கையாலும் ஏற்ற கல்வியில்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா. இதுவுமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இன்று பெண்களுக்கென உள்ள வேலைகளையும் அவர்களோட விடுதலைக்கான செயலையும் பெண்கள் தான் செய்யணும், மின்னல் போல ஒளிரக்கூடிய இயல்பை உடையவள் பெண்ணா. ஓகேவா. ஸோ இதோட ஒப்பிடுறாரு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. கல்வி அறிவில்லாத பெண் தன் வாழ்நாளில் என்றைக்குமே ஒளிர மாட்டாள் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். ஸோ இதில் வந்து அந்த மீனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. மின்னால்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் 2 மின்னால் இருக்கும். அதுக்கு முன்னாடி 2வது பாட்டில் இருக்கக்கூடிய பொருள் நம்ம பார்க்கல. வையம் அப்படின்னா உலகம், மாக்கடல் அப்படின்னா பெரிய கடல். ஓகேவா. ஸோ பாடல் 3க்கான சொல்லும் பொருள் பாருங்கள். இதில் இயற்றுக அப்படின்னா செய்க, மின்னாலை அப்படிங்கிறதுக்கு மின்னலை போன்றவளை, மின்னால் அப்படின்னா ஒளிர மாட்டாள் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ 2த்துக்குமான மீனிங் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததான் 3வது பாடல் பாருங்கள், 4வது பாடல் பாருங்கள். நாள் தானே பார்க்கணும். ஓகேவா. 4வது பாடல் பாருங்கள். சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை, ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்றென்னும் நன்னாள் காண்போம், சமைப்பது தாழ்வா இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 4வது பாடல் வந்து பாருங்கள். சமைக்கிறது, வீட்டு வேலை செய்கிறது, இது எல்லாமே சலிப்பில்லாமல் செய்யக்கூடியது பெண்கள். ஸோ இது எல்லாமே பெண்களுக்கு தான் உரியது அப்படின்னு சொல்லக்கூடியது பொருத்தமற்றதுன்னு சொல்கிறாரு பாரதிதாசன். அவை நமக்கும் உரியவை என்றும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களும் வந்து என்ன பண்ணுவான், நினைச்சு பார்க்கணும், ஏற்றுக்கொள்ளும் எண்ணம் வேண்டும். சமைக்கிறது, வீட்டு வேலை செய்கிறது பெண்களுக்கென்று எங்கேயும் எழுதி வைக்கல, அது ஆண்களும் செய்யலாம், நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும், அந்த நன்னாளை நம்ம வந்து காண்போம் அப்படின்னு சொல்கிறாரு. சமைக்கிறத ஒரு தாழ்மையான விஷயம் அப்படின்னு எண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. நான் சொல்லலை, பாடல்களில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. சமைப்பவர் உணவை மட்டும் சமைப்பதில்லை, ஏன்னா நம்ம சமைப்பவர் அதற்கும் மேலாக அந்த இன்பத்தை வந்து அந்த சமையல் மூலமாக படைக்கின்றார் அப்படிங்கிறது பாடல் வரிகள் மூலமாக பாரதிதாசன் அவர்கள் சொல்கிறாரு. ஓகேவா. ஸோ அடுத்த பாடல். ஓகேவா. சமைக்கிறது விஷயத்தை பற்றி எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்க இல்லையா. உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிர் ஆக்கல் அன்றோ. அதாவது சமைக்கக்கூடிய விஷயம் நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, ஒரு உணவு தேவை அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தோட முக்கியமான விஷயம் இல்லையா. நம்ம அதுக்காகத்தான் எல்லாமே வந்து செய்யக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ அடுத்த பாட்டில் நம்ம பார்க்கலாம். உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ, வாழ்வு பணத்தினால் அன்று வில்வாள் படையினால் காண்பதன்று, தணலினை அடுப்பில் இட்டு தாழியில் சுவையை இட்டே அணித்திருந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம் அப்படிங்கிறார்.
அதாவது உணவை சமைத்து தருவது என்பது உயிரை உருவாக்குவது போன்றதாகும். வாழ்க்கை என்பது பொருட்செல்வத்தாலோ வீரத்தாலோ அமைவது கிடையாது. ஓகேவா? உணவை சமைத்து தருவது உயிரை உருவாக்குவது போன்றது. வாழ்க்கை என்பது பொருட்செல்வத்தாலோ வீரத்தாலோ அமைவது கிடையாது. அடுப்பில் நெருப்பை மூட்டி சமைக்கும் களத்தில் சுவையை இட்டு அருகில் இருந்து உள்ளத்து அன்போடு உணவு அந்த பரிமாறுவதில் தான் வாழ்வு நலம் பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த பாட்டு 6வது பாடல். இதுக்கான சொல்லும் பொருளும் பார்த்துக்கலாம். ஸோ 4வது பாடலில் சொல்லும் பொருள் கொடுக்கல. 5க்கு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லும் பொருள். தணல் அப்படின்னா நெருப்பு, தாழி அப்படின்னா சமைக்கக்கூடிய அந்த கலன், அணித்து அப்படின்னா அருகில், பாத்திரம் அப்படிங்கிறது கலன் இல்லையா. தவிர்க்க ஓனா அப்படின்னா தவிர்க்க இயலாத. இந்த பாடல் நம்ம பார்க்கலாம் இல்லையா. சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க ஓனா கடமை என்றும் சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது என்றும் தமிழ்திரு நாடு தன்னில் இருக்குமோர் சட்டம் தன்னை இமைப்பொழுதில் நீக்க வேண்டும் பெண்கல்வி வேண்டும் யாண்டும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கவுனா கடமை என்றும் சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது என்றும் தமிழ் திரு நாடு தன்னில் இருக்கும் ஒரு சட்டம் தன்னை இமைப்பொழுதில் நீக்க வேண்டும் பெண் கல்வி வேண்டும் யாண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தவிர்க்க ஒன்று அப்படின்னா ஸோ யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுக்கான பாடல் பொருள் பார்க்கலாம். சமைக்கும் பணி பெண்களுக்கு தவிர்க்க முடியாத கடமை அப்படிங்கிறது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சட்டம் அப்படிங்கிறத நீக்கணும் ஸோ அப்படின்னு சொல்கிறாரு. சமைக்கும் பணி பெண்களுக்கு தவிர்க்க முடியாத கடமை எனவும் அந்த பணி நல்ல தாய்மார்களுக்கே உரியது எனவும் தமிழ் திருநாட்டில் இருக்கின்ற வழக்கத்தினை கனிமைக்கும் நேரத்தில் நீக்க வேண்டுமா என் பெண்களுக்கு எப்போதும் என்ன வேணுமா நமக்கு அந்த படிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு ஆயுதம் கல்வி அப்படிங்கிறது வேண்டும். ஸோ இலக்கண குறிப்பு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஆக்கல் தொழிற்பெயர் மாக்கடல் உரிச்சொற்றொடர் பொன்னே போல் உவம உருபு மலர்க்கை உவமை தொகை வில்வாள் உண்மை தொகை தவிர்க்கவனா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா இலக்கண குறிப்பெல்லாம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். ஏற்கனவே ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படிங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு படிக்கிறது உங்களுக்கு மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இலக்கண வீடியோஸ் இருக்கு இல்லையா, ஸோ இலக்கணத்தை கற்றுக்கிட்டு இலக்கண குறிப்பு படிச்சுக்கலாம். நீங்கள் இதை பற்றி கவலை பண்ண வேண்டாம். ஓகே, என்னடா இலக்கண குறிப்பில் நம்ம மெமரி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷர்ஸாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கவலைப்படாதீங்க. இலக்கணத்தை படிச்சுக்கிட்டு நீங்கள் இலக்கண குறிப்பெல்லாம் இதில் இருக்கக்கூடிய இதை படிக்காமலே நீங்கள் ஒரு வேர்டு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுற அளவுக்கு மாறிடுவீங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஓகேவா? ஸோ இப்போ நூல்வெளி பார்க்கலாம். ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இலக்கணம் படிச்சிட்டிங்க அப்படின்னா இலக்கண குறிப்பெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. ஓகேவா? சில வேர்ட்ஸ் ட்ரிக்கியாக இருக்கும், கொஞ்சம் டஃப்பான வேர்டு மட்டும் நீங்கள் அதுக்கான புக்கில் இருக்கிறத படிக்காமல் போகணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஃப்ரெஷர்ஸாக இருந்து நீங்கள் இப்போ ஒரு விஷயம் பார்க்குறீங்க, இதில் எப்படி நம்ம ஓமை தொகை உண்மை தொகைன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு சில பேருக்கு தெரியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இலக்கணத்தை ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நிறைய டைம் இருக்குது, பட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிச்சுட்டே இருங்க. குடும்ப விளக்கு அப்படிங்கிறது குடும்ப உறவுகள் அன்பு எனும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது. கல்வி கற்ற பெண்ணோட குடும்பம் தான் பல்கலைக்கழகம் போல மிளிரும் அப்படிங்கிறத காட்டுது. குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யக்கூடிய பெண்களுக்கு கல்வி தான் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூல் 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? குடும்ப விளக்கு 5 பகுதிகளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 2வது பகுதியில் இருக்கக்கூடிய விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்பில் தலைவியோட பேச்சில் இடம்பெற்றிருக்க கவிதை தான் நமக்கு இந்த லெசன்ஸில் கொடுத்துருக்குறாங்க. லெசனில் பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதியார் மேலே கொண்ட அன்பின் காரணமாக ஈர்ப்பின் காரணமாக பாரதியின் கவிதை மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாகத்தான் தன்னுடைய பெயரை மாற்றியிருப்பார் பாரதிதாசன். இவரோட மேலே ஈர்ப்பு கொண்ட ஒருத்தர் அவருடைய பெயரை மாற்றியிருப்பார். அதை கமெண்ட் பண்ணுங்கள். பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு குடும்ப விளக்கு தமிழ் இயக்கம் உள்ளிட்டவை இவரது படை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் நூல்கள் கொடுத்துருக்கிறதோட டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு தெரியும். எல்லா ஸ்டாண்டர்ட்லையும் ஒரே புக் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது லைக் போனதில் பிசிராந்தியார் பற்றி கொடுத்தாங்க, இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. சில நூல்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தமிழ் இயக்கம், இதில் தமிழ் இயக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற பெயரில் தான் இவருடைய கவிதைகள் எல்லாமே தொகுக்கப்பட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பிசிராந்தியார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். ஸோ இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா?
பாரதிதாசனை பற்றி. ஓகேவா, பாரதிதாசன் பற்றி பாடலை அங்கே படிச்சுட்டு இங்கே படிக்காமல் இருந்தோம்னா இந்த ஆன்சர் பண்ண முடியாது உங்களுக்கு. பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் இதுவுமே உங்களுக்கு தெரியும். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தல் வேண்டும் வந்து கவிமணி சொல்லியிருப்பாரு. பெண்ணெனில் பேதை எண்ணம் அப்படிங்கிறது பாவேந்தருடைய பாடல் வரிகள். ஓகேவா. ஸோ அடுத்ததான் வந்து புரட்சி கவி 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து. ஓகேவா. ஸோ இந்த பாடலை வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது மக்களாட்சிக்கு முன்பு வரை வந்து பார்த்தோம் அப்படின்னா சட்டம், நிர்வாகம், நீதி இது எல்லாமே அரசர்கிட்ட தான் குவிச்சிருக்கும். ஸோ இந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதற்கு மக்கள் புரட்சியால் மாற்றப்பட்டு தற்போது வந்து மக்களாட்சி முறை வந்து இருக்கு இல்லையா, டெமோக்ரஸி அப்படிங்கிறது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது எல்லாமே மக்களாட்சியோட அடிப்படையான ஒரு கூறுகள். மக்களாட்சி சிந்தனைகளை பரப்பியதில் இந்த இலக்கியத்திற்குமே ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இருக்கு. அரசு என்பது மக்களுக்கானதான் அப்படிங்கிறத காலந்தோறும் நம்ம இலக்கிய வடிவங்கள் மூலம் கவிஞர்கள் வந்து சொல்லி வலியுறுத்துறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க நுழையும் முன்ல. ஸோ முன்கதை சுருக்கம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம பார்க்கலாம். அரசன் ஒருவன் தன் மகள் அமுதவல்லிக்கு கவிதை எழுதும் கலையினை கற்றுத்தர விரும்புகிறான். அதற்காக அமைச்சரிடம் ஆலோசனை கேட்கிறான். அமைச்சர் உதாரன் பெயரை முன்மொழிந்து அவன் அழகும் அறிவும் இளமையும் வாய்ந்தவன் அப்படின்னு சொல்றாராம். தன் மகள் வந்து ஒரு எளிய கவிஞரோடு காதல் வயப்படுவாளோ என எண்ணி அரசன் வந்து தயங்குகிறான். ஸோ அதற்கு அமைச்சர் வந்து ஒரு ட்ரிக் வந்து சொல்றாராம், ஒரு உத்தியை கூறுகிறார். அதன்படி உதாரன் பார்வையற்றவன் என்று அமுதவல்லி கிட்ட போய் சொல்றாங்க. ஸோ இது போலவே உதாரனிடம் அமுதவல்லி வந்து ஒரு தொழுநோயாளி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ 2 பேருக்கும் இடையில வந்து இது ஒரு திரையை வந்து விட்டுடுவாங்க. உதாரன் வந்து அமுதவல்லிக்கு கவிதை எழுதும் கலையை வந்து கற்றுக் கொடுக்குறார். ஓகேவா. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஃபிலிமில் பார்த்துருப்பீங்க. ஒரு இரவு பொழுதில் அழகான நிலவினை கண்டு உதாரன் தன்னை மறந்து கவிதை வந்து ஒன்று பாடுறானா. ஸோ பார்வை தெரியாத ஒருவன் நிலவோட அழகை எப்படி வந்து ரசித்து பாட்டை எழுத முடியும், கவிதை வாசிக்க முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது அமுதவல்லிக்கு. திரையை விலக்கி பார்க்குறா. ஒரு அழகான ஆண்மகன் இருக்க கண்டு ஸோ அவனை வந்து விரும்புகிறா அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட விருப்பம் வந்து அரசனுக்கு தெரிய வருது. ஸோ இதனை விரும்பாத அரசன் உதாரணம் வந்து குற்றவாளியாக ஆக்கி மரண தண்டனை கொடுக்குறான். அமுதவல்லி அதை எதிர்க்கிறான். ஸோ அதனால சினம் கொண்ட மன்னன் 2 பேருக்குமே வந்து மரண தண்டனை கொடுக்குறான். ஸோ இதனை தொடர்ந்து வரக்கூடிய காவியத்தோட இறுதி பகுதி இங்கே நமக்கு பாடமாக கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தேவையா அப்படின்னா நீங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய பாட்டில் படித்து புரியலன்னா முன்கதையை சுருக்கத்தை படிக்கல அப்படின்னா புரியாது. ஸோ அதனால தான் நம்ம படிச்சுக்கிட்டோம். ஓகேவா. உயிர் எமக்கு வெள்ளம் அல்ல அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டில் சில நாய்ஸஸ் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நிறைய இடத்துல ரேடியோஸ் போட்டு கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம சொல்ல முடியாது இல்லையா, படிக்கிறோம் ரேடியோ ஆஃப் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஓகே. உயிர் எமக்கு வெள்ளம் அல்ல, காதலனை கொலைக்காலத்துக்கு அனுப்ப கண்டும் கண்ணியனை மன்னிக்க கேட்டுக்கொண்ட நீதி நன்று மந்திரியே, அவன் இறந்தால் நிலைத்திடம் என் உயிரெனவும் நினைத்து விட்டாய். சாதலினில் இருவருக்குமே சாதல் வேண்டும், தவிர்வதவெனில் இருவருக்குமே தவிர்தல் வேண்டும். ஓதுக இவ்விரண்டில் ஒன்று மன்னவன் வாய், உயிர் எமக்கு வெள்ளமல்ல என்றாள் மங்கை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்ததாக வந்து இது கூட மீனிங் நான் வந்து சொல்கிறேன். அடுத்த பாடலையும் படிச்சிடலாம். கொலைக்களத்தில் கொலைஞர்களும் அதிகாரங்கள் கொண்டவரும் காதலரும் ஓர்பால் நின்றார். அலைகடல் போல் நாட்டார்கள் வீடு பூட்டி அனைவருமே வந்திருந்தார். உதாரனுக்கும் சிலைக்கு நிகர் மங்கைக்கும் கடைசியாக சில பேசிடுக என்று சொல்லி தலைப்பாகை அதிகாரி விடை தந்திட்டான். தமிழ் கவிஞன் சனங்களிடை முழக்கம் செய்வான். இது உங்களுக்கு படிக்கும் போதே புரியும் நினைக்கிறேன். பேரன்பு கொண்டவரே பெரியோரே என் பெற்றதாய் மாறே, நல் இளஞ்சிங்கங்கள் கால் சிங்கங்கால் நீரோடை நிலங்கிழிக்க நெடுமரங்கள் நிறைந்து பெருங்காடாக பெருவிலங்கு நேரோடி வாழ்ந்திருக்க பருக்கை கல்லின் நெடுங்குன்றில் பிளம்சேர பாம்பு கூட்டம் போராடும் பாழ்நிலத்தை அந்த நாளில் புதுக்கியவர் யார், அழகு நகர் உண்டாக்கி. பாடலாம் படிச்சுட்டு நம்ம பொருள் பார்க்கலாம். ஓகேவா. சிற்றூரும் வரப்படுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள், கற்பிளந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை,
பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குளத்தை போயெடுக்க அடக்கிய மூச்சவரின் மூச்சு அப்படிங்கிறது படிக்கும் பொழுதே உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. ஒரு மனிதன் தேவைக்கே இந்த தேசம் அப்படிங்கிறது எதை பற்றி இந்த பாடலுடைய கருத்து எதை பற்றி சொல்ல வருது அப்படின்னு. அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்குண்டாக அவ்வழக்கை பொதுமக்கள் தீர்ப்பதேதான் சரி என்றேன். ஒப்பவில்லை. இவளும் நானும் சாவதென்றே தீர்ப்பளித்தான் சாக வந்தோம். ஒரு மனிதன் தேவைக்கே இந்த தேசம் உண்டென்றால் அத்தேசம் ஒழிதல் நன்றாம். இருவர் இதோ சாகின்றோம். நாளை நீங்கள் இருப்பது மெய் என்றெண்ணி இருக்கின்றீர்கள். மாசில்லாத உயர்தமிழ். தமிழறிந்ததால் வேந்தன் என்னை அழைத்தான். தமிழ்கவி என்றென்னை அவளும் காதலித்தாள். அமுதென்று சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி அழிவதற்கு காரணமாயிருந்ததென்று சமுதாயம் நினைத்திடுமோ? ஐயோ, என் தாய்மொழிக்கு பழிவந்தால் சகிப்பதுண்டோ? உமை ஒன்று வேண்டுகின்றேன், மாசில்லாத உயர்தமிழை உயிர் என்று போற்றுமின்கள் அப்படின்னு. மக்களுக்கே ஆளும் உரிமை. அரசனுக்கு பின்னிந்த தூய நாட்டை ஆளுதற்கு பிறந்த ஒரு பெண்ணை கொள்ள அரசனுக்கோ அதிகாரம், உங்களுக்கோ? அவ்வரசன் சட்டத்தை அவமதித்தான். சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை. நமக்கெல்லாம் உயிரின் வாதை. அரசன் மகள் தன் நாளில் குடிகட்கெல்லாம் ஆளுரிமை பொதுவாக்க நினைத்திருந்தாள். ஆழ்க எந்தன் குருதி அப்படிங்கிற தலைப்பில் பாருங்க. ஒரு சிந்தனையில் கான்சென்ட்ரேட்டோட அந்த பாட்டை நீங்கள் படிக்கும்பொழுது காதில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நம்ம மீனிங் நான் உங்களுக்கு வந்து விளக்கமாக சொல்கிறேன். வாழிய என் நன்னாடு பொன்னாடாக, வாழிய நற்பெருமக்கள் உரிமை வாய்ந்ததே. வீழிய போய் மண்ணின் இடையே விண்வீழ் கொள்ளி வீழ்வது போல் தனித்தாலும் கொடிய ஆட்சி. ஏழையினேன் கடைசி முறை வணக்கம் செய்தேன். என் பெரியீர் அன்னையீர் ஏகுகின்றேன். ஆழ்க எந்தன் குருதியெல்லாம் அன்பு நாட்டில் ஆழ்க என்றான். தலை குனைந்தான் கத்தியின் கீழ். இருவரும் காதலிக்கின்றனர். இருவருக்குமே மரண தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஸோ அவர்களுடைய ஆற்றாமை, அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தை வந்து பாடல்களாக வடிக்கிற மாதிரி கவிஞர் எழுதியிருக்கிறார் இல்லையா. கொலையாளி உயிர்த்தப்பல். படிகத்தை பாலாபிஷேகம் செய்து பார்ப்பது போல் அமுதவல்லி கண்ணீர் வெள்ளம் அடி சேர்தல் கண்டார்கள். அங்கிருந்தோர் ஆவதென்று கதறினாள். அன்பு செய்தோர் படிமீது வாழாரோ என்று சொல்லி பதைபதைத்தாள். இது கேட்ட தேச மக்கள் குடிதென்றார். கொடுவாளை பறித்தார். அந்த கொலையாளர் உயிர்த்தப்ப ஓடலானார். செல்வமும் உரிமையும் மக்களுக்கு அப்படிங்கிற தலைப்பில் கவிஞனுக்கும் காதலிக்கும் மீட்சி தந்தார். காவலன்பால் தூதொன்று போக சொன்னார். புவியாட்சி தனி உனக்கு தாரோம் என்று போய் உரைப்பாய் என்றார்கள். போகா முன்பே செவியினிலே ஏறிற்று போனான் வேந்தன். செல்வமெல்லாம் உரிமையெல்லாம் நாட்டாருக்கே. நவையின்றி எய்துதற்கு சட்டம் செய்தார். நலிவில்லை நலம் எல்லாம் வாய்ந்ததங்கே அப்படிங்கிறது படிக்கும்பொழுது சிறு தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். ஏன்னா வந்து பிடிஎஃப்ல தான் நான் வச்சு வாசிக்கிறேன். ஸோ கிட்ட வச்சு கண்ணுக்கிட்ட பார்க்கும்பொழுது சில எழுத்துக்களில் நம்ம படிக்கும்பொழுது சில வந்து முன்பின் முரணாக இருக்கும். ஸோ மன்னிச்சுக்கோங்க, ஓகேவா. இப்போ வந்து சொல்லும் பொருளும் பார்க்கலாம் பாருங்கள். ஓதுக அப்படின்னா சொல்க, முழக்கம் அப்படின்னா ஓங்கி உரைத்தல், முழக்கம் அப்படின்னா ஓங்கி உரைத்தல் அப்படிங்கிறது. கனிகள் அப்படின்னா உலோகங்கள், மணி அப்படின்னா மாணிக்கம், படிகம் அப்படின்னா பளபளப்பான கல், ஓகேவா. மீட்சினா விடுதலை, படிகம்னா பளபளப்பான கல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நவைனா குற்றம், வெரி இம்பார்ட்டன்ட். படினா உலகம், ஓகேவா. ரெண்டுமே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க புக்கில். இலக்கண குறிப்பு: ஓதுக, பேசிடுக, ஆழ்க, வாழிய எல்லாமே வியங்கோல் வினைமுற்று. அலைகடல்னா வினைத்தொகை. வினைத்தொகைனா உங்களுக்கு நான் இலக்கணம் சொல்லும் போது பிரீஃபாக சொல்கிறேன். தமிழ் கவிஞர் அப்படிங்கிறது இரு பெயரொட்டு பண்பு தொகை. பேரன்பு நெடுங்கொன்று ரெண்டுமே வந்து பண்பு தொகை, ஓகேவா. அடுத்தது இந்த பக்கமும் கொஞ்சம் இலக்கண குறிப்பு இருக்குது. ஒழிதல் தொழிற்பெயர், உழுதுழுது அப்படிங்கிறது அடுக்குத்தொடர், ஓகேவா. ஸோ பாடலோட மீனிங் வந்து கொடுத்துருக்காங்களா பார்ப்போம். பாடலோட மீனிங் வந்து கொடுக்கல, உங்களுக்கு படிக்கும் பொழுதே புரியும்னு நான் நினைக்கிறேன், ஓகேவா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா. ஸோ ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஒரு வீடியோவை எக்ஸ்பிளைனே பண்ணுறேன், ஓகேவா. டவுட் இருந்துச்சு அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா, என்னை விட நல்லா படிக்கிற நிறைய பேர் இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு எல்லாருக்குமே என்னை விட நிறைய விஷயங்கள் தெரியும். தெரியாத சில ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா.
வடமொழியில் எழுதப்பட்ட பில்ஹணியம் அப்படிங்கிற காவியத்தை தழுவி பாரதிதாசன் வந்து 1937 இந்த புரட்சி கவி அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாருங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா, பில்ஹணியம் அப்படிங்கிற காவியத்தை தழுவிதான். ஓகேவா, தமிழில் வந்து என்ன எழுதியிருக்கிறாராம், புரட்சி கவி அப்படிங்கிறது. ஓகேவா, இயர் பார்த்துக்கோங்க, 1937, 1937. பாரதியின் மீது, நமக்கு முன்னாடி வந்து கவிதை மீதுன்னு கொடுத்துருப்பாங்க. பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாகத்தான் கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிற பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கொண்டார். மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடல்களில் உறக்க வெளிப்படுத்தியமையால் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டார். பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை வந்து தமிழ் வடிவில் தந்தவர். வெரி இம்பார்ட்டன்ட். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, சேர தாண்டவம் ஆகிய காப்பியங்களையும் எண்ணற்ற பாடல்களையும் எழுதியவர். குயில் அப்படிங்கிற இலக்கிய இதழை நடத்தினார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின். இவருடைய பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்படிங்கிற தமிழ் வாழ்த்து பாடலை எந்த அரசு வந்து அப்படிங்கிற பாட்டை எந்த அரசு வந்து தமிழ் தாய் வாழ்த்தாக வச்சிருக்கு அப்படின்னு 2019 நினைக்கிறேன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புதுவை அரசு, பிரெஞ்சு அரசு, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர்லாம் செக் பண்ணி பாருங்கள். புதுவை அரசு ஓகே அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழக அரசுடைய பெயரால் திருச்சியில் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது. 1982 நிறுவியிருப்பாங்க. ஓகேவா, அடுத்தது வந்து கம்பராமாயணம். இது வந்து எதுக்குன்னா நெக்ஸ்ட் டாபிக் போயிட்டோம். ஸோ பாரதிதாசன் அப்படிங்கிறது நமக்கு இதோட நமக்கு வந்து கவர் ஆகும். நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம கவிமணி அவரை பற்றி பார்க்கணும் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து நம்ம கவிமணி அவரை பற்றி பார்க்கணும். ஸோ இங்கே ஓகே, ஓல்டு புக் ஆல்சோ இன்க்ளூடட். சரிம்மா, ஓல்டு புக்குமே கவர் பண்ணிடலாம். ஓகேவா, விழுதும் வேறும் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லையா. தூளம் போல் வளர்கிழக்கே விழுதுகள் தூண்கள் ஆளினை சுற்றி நிற்கும் அருந்திரள் மறவர். வேரோ வாளினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம் நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றை கால் நெடிய பந்தல் அப்படின்னு கொடுத்துருப்பாருங்க. இந்த வந்து ஓல்டு புக்கில் இருக்கிறது. ஸோ தூளம் போல் இருக்கக்கூடிய இந்த ஆலங்கிளைக்கு வந்து விழுதுகள் தான் தூண்களாக இருக்குது. ஸோ தூண்கள் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா பார்க்கும்பொழுது ஆலமரத்தை சுற்றி வீரர்கள் எல்லாம் நிற்கிறது போல ஒரு காட்சி நமக்கு அளிக்குது. வேர்கள் எல்லாம் தரையில் வந்து வாளை ஊன்றி தோன்றும் பாம்பு கூட்டம் போல காணப்படுது. வானை மறைக்கக்கூடிய ஆலமரம் ஒற்றை காலோட விரிந்து பறந்த நமக்கு எப்படி தெரியுது, விரிந்து பந்தலாக தோன்றுகிறது. பறந்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பறந்த பந்தலாக தோன்றுகிறது. திரள் அப்படின்னா வலிமை, மறவர்னா வீரர் அப்படிங்கிறத மீனிங் கொடுத்துருக்காங்க. எதுவுமே பாருங்க, பெயர் வந்து பாரதிதாசன், இயற்பெயர் சுப்புரத்தினம், பெற்றோர் கனகசபை லக்குமி அம்மையார், ஊர் வந்து புதுச்சேரி. ஓகேவா, பெற்றோர் வந்து உங்களுக்கு தெரியும் கனகசபை லக்குமி, ஊர் வந்து புதுச்சேரி. காலம் பார்த்துக்கோங்க, 29/4/1891 முதல் 21/4/1964 வரைக்குமே இவருடைய காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிறப்பு பெயர் பாவேந்தர் புரட்சி கவிஞர். சிறப்பு அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பாரதியாருடன் கொண்ட நெருங்கிய தொடர்பினால் பாரதிதாசன் என தன் பெயரை அமைத்துக் கொண்டார். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர். இயற்றிய நூல்கள் பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, கண்ணகி புரட்சி காப்பியம், குறிஞ்சி திட்டு, தமிழ் இயக்கம் முதலியன. இங்கே இருக்கக்கூடிய இந்த பாட்டு அழகின் சிரிப்பு அப்படிங்கிற நூலில் விழுதும் வேறும் அப்படிங்கிற தலைப்பில் இருந்து கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. பொருள் வந்து கேட்டிருக்காங்க, திரள்னா என்ன, மறவர்னா என்னென்ன. திரள்னா வலிமை, மறவர் அப்படின்னா வீரம் அப்படிங்கிறது. சரி, வீரர், மறவர்னா வீரர் அப்படிங்கிறது, மரம்னா வீரம். ஓகேவா, அருந்திரள் பிரித்தெழுத கேட்டிருக்காங்க. அருமை திரள், ஒற்றை கால் அப்படிங்கிறது இக்கு மட்டும் இருக்காது, சரி ஒன்று கால் அப்படிங்கிறது வரும். ஓகேவா, அழகின் சிரிப்பு நூலை எழுதியது பாரதிதாசன், இயற்பெயர் கனக சுப்புரத்தினம், பிறந்த ஊர் புதுச்சேரி. ஓகேவா, அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இது 10th ஸ்டாண்டர்டில் எளிய தமிழ் நடையில் தமிழ் நூல்கள் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும், வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடு எல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு லைன். இந்த லைன் வந்து நிறைய முறை வந்து கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. நிறைய அகாடமிஸோட கொஷின்ஸ்லையுமே இதை நீங்கள் பார்த்துருக்கலாம். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நாணிடவும் வேண்டும். உலகியலின் அடங்கலுக்கும் துறைதோறும் நூற்கள் ஒருத்தர் தயை இல்லாமல் ஊரறியும் தமிழில் சலசலவென எவ்விடத்தும் பாய்ச்சிவிட வேண்டும். தமிழொலியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும். இலவசர் கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும். எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பலகழித்தோம். குறை களைந்தோம் இல்லை. தகாய தமிழை தாபிப்போம் வாரீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பாவேந்தர் பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, ஸோ உங்களுக்கு மீனிங் ஈஸியாகவே புரியும். நான் அதில் வாசிச்சிடறேன். தமிழ் நூல்கள் எளிய நடையில் எழுதணும், இலக்கண நூல்களை வந்து புதுசாக படைக்கணும், உலகில் புதிய ஆய்வு சிந்தனைகளை தமிழ்படுத்தி விளக்க படங்களோட நூல்களாக்கி செந்தமிழை செழுந்தமிழாய் செய்தல் வேண்டும். வறுமையினால் தமிழன் ஒருவன் கல்லாத நிலை ஏற்படுமானால் இங்குள்ள எல்லோருமே என்ன பண்ணுமா, நாணம் அடையணும் அப்படின்னு சொல்றாரு. பல்வேறு துறை நூல்களை பிறர் துணையின்றி எல்லாரும் படித்தறிந்து கொள்ளும் வகையில் தமிழில் வெளியிடல் வேண்டும். தமிழறிவை மதங்களுக்குள் அடக்காமை வேண்டும். இலவச நூல் நிலையங்கள் ஊர்தோறும் ஏற்படுத்தல் வேண்டும். தமிழின் பெருமைகளை கூறுவதிலேயே காலம் கழித்தோம், குறைகளை நீக்கி புதுமைகளை படைத்தோம் இல்லை. உலகின் ஒளிமிக்க மொழியாக தமிழை வளர்ப்போம் வாரீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாடலோட பொருள் பார்த்துக்கோங்க. தெளிவுறுத்தும் அப்படின்னா விளக்கமாக காட்டும், சுவடினா நூல், எளிமைனா வறுமை, நாணிடவும் அப்படின்னா வெட்கப்படவும், உலகியலின் அடங்கலுக்கும் வாழ்வியல் முழுமைக்கும், தகத்தகாயனா ஒளி மிகுந்த அப்படின்னு மீனிங் சிறப்பு மிகுந்த என்னும் பொருளில் புதிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு கவிஞர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? புதிய சொல்லாக்கத்தை கவிஞர் தந்துள்ளார். சாய்க்காமை அப்படின்னா அழிக்காமை, நூற்கழகங்கள் அப்படின்னா நூலகங்கள், கலைந்தோம்னா நீக்கினோம், தாபிப்போம்னா நிலைநிறுத்துவோம் அப்படிங்கிறது. இலக்கண குறிப்பு வந்து புதிது புதிது, சொல்லி சொல்லி இதெல்லாமே அடுக்குத்தொடர். செந்தமிழ்னா பண்புத்தொகை, சலசல, இரட்டை கிளவி. ஓகேவா? இரட்டை கிளவிக்கும் அடுக்குத்தொடருக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? பிரித்ததில் பார்த்துக்கோங்க. வெளி உலகில், வெளி ப்ளஸ் உலகில், செந்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ், ஊர் அறியும், ஊர் ப்ளஸ் அறியும், எவ்விடம்ங்கிறத பார்த்துக்கோங்க. ஏ கூட்டல் இடம், ஏ ப்ளஸ் இடம். பாவேந்தர் பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். 1891 ஏப்ரல் 29ஆம் ஆண்டு புதுவையில் பிறந்தார். தந்தை கனகசாமி, தாய் லக்குமி. பாரதியின் மேல் கொண்ட பற்றால் தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாவேந்தர் புரட்சி கவிஞர் ஆகிய சிறப்பு பெயரால் வழங்கப்படுகிறார். ஓகேவா? குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, தமிழ் இயக்கம், பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு முதலானது இவரோட படைப்புகள். பாரதிதாசன் பரம்பரை அப்படிங்கிற கவிஞர் பரம்பரையை ஒரு காலத்தில் வந்து தோன்றுச்சு, உருவானுச்சுன்னு சொல்கிறாங்க. தமிழக அரசு பாவேந்தரோட படைப்புகளை நாட்டுடைமை ஆக்கியிருக்கு. ஒவ்வொரு வருஷமுமே வந்து சிறந்த கவிஞர்களுக்கு பாவேந்தர் விருது வழங்கி சிறப்பிக்குது. திருச்சியில் வந்து பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது. குடும்ப விளக்கு அப்படிங்கிறது பாரதிதாசனோட படைப்புகளில் ஒன்று. புரட்சி கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நமக்கு நாமக்கல் கவிஞர் பாடல் இருக்குது. ஸோ பாரதிதாசன் அப்படிங்கிறது இதோட நமக்கு கம்ப்ளீட் ஆயாச்சு. நியூ புக் அண்ட் ஓல்டு புக். பாரதியார் வந்து நான் உங்களுக்கு நியூ புக் ஒன்று தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன், ஓல்டு புக் கம்ப்ளீட் பண்ணல. நான் அது ஒரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? அந்த வீடியோவில் நியூ அண்ட் ஓல்டு புக் கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.